இந்தா போன். ஆமா, கௌரி கிட்ட பேசுறதுக்கு நம்பர் இருக்கா? இருக்குக்கா. ஊர்ல சின்ராசன் ஒரு அண்ணன் இருக்கு, அவர்கிட்ட தான் செல்போனே இருக்கு. அவர்கிட்ட பேசினா கௌரிக்கு தகவல் சொல்லிடுவாரு. ஒருவேளை கோவில்ல இருந்தாருன்னா கௌரி கோவில்ல தான் இருப்பா. அவர் நம்பர் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன்க்கா. முக்கியமானவங்க நம்பர்லாம் இந்த நோட்ல தான் வச்சிருப்பேன். சரி சரி, நீ பேசிட்டு இரு, நான் வந்துடுறேன். சின்ராசு. கௌரிமா, போன்ல சார்ஜே ஏற மாட்டேங்குது. டவுனுக்கு போனாதான் ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரிண்ணே. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஹலோ, யாரு? சின்ராசனே, நான் துர்கா பேசுறேன். துர்கா? கொடுங்க. அண்ணே, கௌரி பக்கத்துல இருக்காளே. துர்கா, நான் கௌரி தான் பேசுறேன். கௌரி, நல்லா இருக்கியா கௌரி? நான் நல்லா இருக்கேன் துர்கா. நீ எப்படி இருக்க துர்கா? சின்னையா உன்னை எப்படி பாத்துக்கிறாரு? வீட்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க? என்ன துர்கா எதுவும் பேச மாட்டேங்கிறா? எனக்கு என்ன கௌரி, நான் நல்லா இருக்கேன். உண்மையாதான் சொல்றியா துர்கா? துர்கா, கௌரி, துர்கா, கௌரி கேக்குதா? துர்கா, கௌரி, துர்கா. தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அல்லது தொடர்பு எல்லைக்கு. போன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு. பரவாயில்லண்ணே, நான் துர்கா கிட்ட பேசிட்டேன். இல்ல கௌரிமா, போன்ல சார்ஜ் இல்ல, அதான் ஆஃப் ஆயிருச்சு. பரவாயில்லண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. சரி, நான் வரேன். சரிம்மா. கௌரி, என்ன மன்னிச்சிரு கௌரி. நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிரு கௌரி. துர்காவோட குரலே சரியில்லை. கண்டிப்பா துர்கா அங்க சந்தோஷமா இல்ல. அப்படின்னா தப்பா இருக்கே. துர்கா, நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன்.